வணக்கம், வரவேற்கிறோம். ஹாய், வணக்கம். சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலிருந்து சித்ரா பேசுகிறேங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கட்டு பாலக் வாங்கி வச்சுருக்கேன். பாலக்கீரை, பன்னீர் 130 ரூபா இந்த பன்னீர், சரிங்களா? 200 கிராம். இப்போ இதுக்கான என்னென்ன தேவைங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சிறு துண்டு இஞ்சி, இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, சோம்பு, சீரகம், வரமிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு பிடி, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் கடலெண்ணெய் எடுத்து வானலில் ஊற்றிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வதங்கும் போதே கொஞ்சம் சோம்பு போடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அவங்க படிச்சதை வந்து செஞ்சு காமிப்பாங்க. நம்ம அனைவரும் பேசக்கூடாது, சரியா? நிறைய பேர் பூண்டு வந்து அப்படியே போட்டால் தாளிக்கும் போது போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சிட்டோம்னா மசாலாவோட செய்யணும். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. நல்லா அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், பாலக்கீரையும் இதில் சேர்க்கணும். பாலக்கீரையை அதிக நேரம் வதக்கக்கூடாது. சில பேர் இதை தண்ணியில் கொதிக்க வைப்பாங்க. தண்ணியில் கொதிக்க வச்சா இருக்க சத்தெல்லாம் போயிடுவாங்க கீரையில். பார்த்தீங்களா, இந்த பன்னீர் பாலக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குங்கிறத இப்போ என் பையன் சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. இது மேக்ஸிமம் கிடைச்சது ரொம்ப விலை கம்மி தான். மார்க்கெட்டில் எங்கே கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாலக்கீரை பன்னீரில் மட்டும்தானே இல்லை, இந்த பாலக்கீரையில் முட்டை சேர்க்கலாம், காளான் சேர்க்கலாம், பன்னீரை தவிர, சரிங்களா? எல்லாம் நமக்கு வந்து நிறைய பருப்பு போட்டு கடையலாம். இந்த மாதிரி பன்னீரில் நிறைய சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. தயவுசெய்து கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி சமையல் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இது அதிகமாக வளர்க்கல கீரையோட கலர் சேஞ்சஸ் ஆயிரும், அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க, கூட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அதே வானலை பற்ற வச்சிட்டனால பாலுக்கு வந்து ஆறிட்டு இருக்கு. இதில் என்ன ஆயில் அதிகம் சேர்க்கணும்னா லிமிட்டாக சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு துளி சோம்பு, ஒரு துளி ஜீரகம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. ஜாரில் எடுத்து வச்சிருக்கேன், இதை அரைக்கலாம். வெங்காயம் நல்லா திருப்தியாக வணங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்போதான் தக்காளி சீக்கிர கரைப்படும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகா தூள் கொஞ்சம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு. தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் திரும்பி வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, தயிர். லைட்டாக, ரொம்ப சேர்க்காதீங்க. புளிப்பு தன்மை லைட்டாக போட்டோம், அதுக்காக கிறிஸ்பியாக இருக்கும். தயிரை ஊற்றி என்ன பண்ணணும், நல்லா தக்காளியில் பிரட்டிடணும். அப்படியே விட்டோம்னா திருப்பியாக வந்துடும் தயிர். சரிங்களா? என்ன பண்ணணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். என்ன பண்ணுறோம், பாலக்கீரை அரைச்சி எடுத்து விட்டேன். நைஸாக அரைச்சிக்கிட்டே எப்படி கிரீன் கலரில் இருக்க பாருங்க இந்த கீரை. சேர்த்துருவோம். கீரையை நல்லா அலசி இதில் சேர்த்துருவோம். கீரை ஒன்று மட்டும் மூடி வச்சு வேக விடக்கூடாதுங்க, ஏன்னா அந்த கலர் வந்து மாறிடும். கிரீன் கலராக இருக்கிறது மாறிடும். ரெண்டு கொதி வந்தனே பன்னீரை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஈஸியான, அவ்வளோதான். ஒரு பன்னீரை போட்டாச்சு. போட்டு நல்லா வெந்துருச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. பன்னீர் பாருங்க நல்லா சாஃப்டாக அமுத்துனா உள்ளே போகும். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் பாலக் பன்னீருக்கு செஞ்சாச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.